காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டர் படம் பார்க்கலாம் வந்தேன். தீனா படம் பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்க ஒன்றா சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீச்சன் வச்சுருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட மாட்டேன்றத பல வழியும் மன்னிப்பு. அஜித் சாரோட 53வது பிறந்த நாளை கொண்டாடுற விதமா தீனா படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. சென்னை காசி தியேட்டர்ல அஜித் ரசிகர் ஒருத்தர் கில்லி படத்துக்கு வைக்கப்பட்ட பேனரை கீச்செயின் பயன்படுத்தி கிழிச்சு அராஜகம் பண்ணியிருக்காரு. காவல்துறையினரும் அவரை உடனடியா கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அஜித் சார் ரசிகரோட இந்த செயல் தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. பலருமே சமூக வலைதளத்துல இவரோட செயலை கண்டிச்சு கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில அந்த தவற செஞ்ச அஜித் ரசிகர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதே மாதிரி வாரிசு படம் மற்றும் துணிவு படத்தோட ரிலீஸ் சமயத்துல இந்த 2 படங்களோட பேனர்களும் கிழிக்கப்பட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டர் படம் பார்க்கலாம் வந்தேன். தீனா படம் பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்க ஒன்றா சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீச்சன் வச்சுருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட மாட்டேன்றத பல வழியும் மன்னிப்பு.